எல்லா புது வருஷத்துக்குமே நம்ம சில பழக்க வழக்கங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ரெசல்யூஷன் எடுப்போம். அதை நம்மளால் ஒரு 2 நாள் பண்ண முடியும், 3 நாள் பண்ண முடியும். திரும்ப நம்மளோட பழைய வாழ்க்கையே நம்மளுக்கு திரும்பிடும். நம்ம நினச்ச விஷயங்களை நம்மளால் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹேபிட்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதோட ரிசல்ட்ஸ் பெருசாக இருக்கும். நம்மளால் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டின்னி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்ஸ். இது வரைக்கும் போனது போட்டும். 2025, 2024, 2023 போன வருஷங்கள் போகட்டும். இந்த 2026 நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்க இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் 1, வேக் அப் 10 minutes earlier. 5 மணிக்கு எழுந்துக்கோங்க, 6 மணிக்கு எழுந்துக்கோங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் எழுந்துக்கிற டைம்லேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எழுந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதை அப்படியே படிப்படியாக கம்மி பண்ணிவிட்டு வாங்க. உங்களாலேயும் சீக்கிரமாக எழுந்துக்க முடியும். நம்பர் 2, மேக் யுவர் பெட் எவ்ரி மார்னிங். நீங்கள் தூங்கி எழுந்த உங்களோட பெட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அழகாக மடித்து வச்சுட்டு வாங்க. இது பண்ணுறதுக்கு மார்னிங் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் மார்னிங்கே சின்னதாக ஒரு வின் பண்ணிடுறீங்க. அதுவே அன்றைக்கான டே உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ட்ரிங்க் வாட்டர் ஆஃப்டர் வேக்கிங் அப். மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் தண்ணியும் குடிங்க. வேறு எதுவுமே குடிக்காதீங்க. தண்ணியை மட்டும் ஒரு 250 ml மார்னிங் எழுந்தோன்னு குடிங்க. இது நீங்கள் குடிக்கிறது மூலிமா உங்களோட மெட்டபாலிசம், பிரெயின் ஃபங்க்ஷன், உங்களோட என்டையர் பாடிக்குமே இது ஒரு நல்ல விஷயமா அமையும். மார்னிங் எழுந்தோன்னே முதல் வேலையாக தண்ணி குடிச்சிருங்க. நம்பர் 4, டேர்ன் ஆஃப் தி அன்னெசரி நோட்டிஃபிகேஷன். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை சின்சியராக சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம மொபைலில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனால் நம்ம டைவெர்ட் ஆயிடுவோம். அந்த விஷயத்தை நம்மளால் முழு கவனத்தோடு பண்ண முடியாமல் போயிடும். அதனால் முக்கியமான நேரங்கள்லாம் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பாரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அது ரொம்பவே நல்லது. நம்பர் 5, ட்ராக் எக்ஸ்பென்சஸ் டெய்லி. அதாவது நீங்கள் டெய்லி பண்ணக்கூடிய செலவுகளை நோட் பண்ணுங்கள். சிலர் நினைப்போம் நமக்கு என்ன ஞாபகம் இருக்குது, நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம், நம்ம எதுக்கு ஒரு நோட்லாம் எடுத்து எழுதிக்கிட்டுன்னு சொல்லி. இன்றைக்கி டேட் 5ஆம் தேதின்னு வச்சுப்போம். போன மாதம் 5ஆம் தேதி என்னங்க செலவு பண்ணிங்கன்னு கேட்டோன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அதனால் நம்ம டெய்லி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணுறோன்றதை நோட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு பைசாக்காக தான் நம்ம அவ்வளோ உழைக்கிறோம், அவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம், அவ்வளோ நாலேஜை கற்றுக்குறோம், அவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த பைசாவை நம்ம எப்படி செலவு பண்ணுறோன்றதில் நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும். தினைக்கும் உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்கள். ரொம்பவே உபயோகமாக இருக்கும் உங்களுக்கு. நம்பர் 6, சேவ் ஈவன் 10 rupees டெய்லி. 10 ரூபா சேர்த்துனா கோட்டையாக கட்டிடுவேன்னு நினைப்பீங்க. ஆனால் 3650 ரூபா நம்ம ஒரு வருஷத்தில் சேர்த்து வச்சுருப்போம். அதுவும் ஒரு அமௌண்ட் தானே. அதனால் சிறு துளி பெருவெள்ளம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதனால் சிறுக சிறுக சேர்க்கறது தான் நாளைக்கு பெருகும். ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை பெரிய லெவலில் சேவ் பண்ணும். நம்பர் 7, ஸ்பீக் பொலைட்லி ஆல்வேஸ். எப்போவுமே சைலண்ட்டாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. யாருக்கிட்டேயுமே வாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கூட பேசாதீங்க. அது நமக்கு கெட்ட இம்ப்ரெஷனை கொடுத்துரும். இது ரொம்பவே கஷ்டம்தான். பட் ஆனால் ரெகுலர் ப்ராக்டிஸ்னால நம்மளால் இது பண்ண முடியும். பொலைட்டாக பேசி பழகுங்க. நம்பர் 8, சே நோ வித்தவுட் அ கில்ட். உங்ககிட்ட யாருன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் அங்கே நோ சொல்ல தயங்கிட்டு சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை வேண்டாம் இருப்பமாக பண்ணிக்கிட்டு சம்டைம்ஸ் பண்ண முடியாமல் போய்கிட்டு இப்படிலாம் இருந்தால் நம்ம கேரக்டர் பெரிய லெவலில் அடி வாங்கும். தைரியமாக நோ சொல்ல கற்றுக்கோங்க. அது யாராக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் எதுவாக இருந்தாலும் உங்களால் முடியாதுன்னா நோ சொல்லி பழகுங்க. நம்பர் 9, கிராட்டிடியூட் ஃபார் ஒன் திங் டெய்லி. நன்றி சொல்லி பழகுங்க. நன்றி உணர்வோடு இருக்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்காக நன்றி சொல்லுங்கள். நல்ல அம்மா அப்பாவை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். நல்ல வீடை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். நல்ல சாப்பாடு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்கள். இப்படி நிறைய விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே போகலாம். கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். நம்பர் 10, டீப் ப்ரீத்திங் 10 minutes a day. ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ணலாம். மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால நம்மளோட லங்ஸு, டைஜஸ்டிவ் ஏரியா, பிரெயின், ஹார்ட்டு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக உட்காந்து உங்களோட மூச்சை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நல்ல இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நல்ல ஒரு மூச்சு பயிற்சியாக இருக்கும். இதை நீங்கள் டெய்லிக்கு ஒரு 10 நிமிஷம் பண்ணி பழகுங்க. நம்பர் 11, யூஸ் டைமர் ஃபார் ஒர்க். நீங்கள் ஒரு வேலையை பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஒர்க்கை ப்ராப்பரான டைமில் உங்களால் முடிக்க முடியும் சீக்கிரமாகவே. நீங்கள் அதுக்கு ஒரு டைம் லைன் செட் பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு கேர்லெஸ் ஃபீல் வந்துடும். இதை எப்போ வேணால் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒர்க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு டைமை செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அது கரெக்டாகவே இருக்கும். நம்பர் 12, ஃபாலோ பீப்புள் பெட்டர் தென் யூ. உங்களை விட ஒரு பிடி அதிகமாக இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உன்னை விட அதிக ரேங்க் எடுத்த பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னு சொல்லி. அதுவும் ஒரு காரணம் தான். நம்மளோட பெட்டர் பர்சன்ஸை பார்த்து நம்ம ஜெலஸ் ஆகாமல் அவங்கக்கிட்ட இருக்க நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட பழகணுன்னா
நம்மளும் பெட்டராக மாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்கும். உங்களோட பெட்டர் பர்சன்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்பர் 13, ஸ்டே சைலண்ட் வென் யூ ஆர் ஆங்க்ரி. இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு நபராக நீங்கள் மாறிடுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சின்ன சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. கோவம் வந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கோவம் வரும்போது அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம மக்கள் பண்ணுற தப்பே வந்து கோவப்படுறது தான். அப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம ஏன் கோவப்பட்டோம், அந்த இடத்துல நம்ம கோவப்படாமல் இருந்திருந்தால் நமக்கு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்குமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. கோவம் வரும்போது அமைதியாக இருங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. நம்பர் 14, ரெடியூஸ் சுகர். அதாவது சர்க்கரையை அப்படியே விடணுன்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம். அதோட லெவலை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதோட லெவலை கம்மி பண்ணிங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் லைஃப்க்கும் நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃபுக்குமே நிறைய பெனிஃபிட் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய சுகரோட லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. நம்பர் 15, ஸ்டாப் கம்பேரிங் யூ டு அதர்ஸ். உங்களை யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் தனி. இப்போ அடுத்தவங்க வந்து சீக்கிரமாகவே சக்சீட் ஆகிருப்பாங்க லைஃப்பில், நீங்கள் வந்து சக்சீட் ஆகிருக்காமல் இருப்பீங்க, அதுக்கான முயற்சியில் இருப்பீங்க. நீங்கள் அடுத்தவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முயற்சி பண்ணுறதுக்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அதனால் வந்து உங்களை யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்கள் லைஃப்க்கு நீங்கள் தான் ஹீரோ. உங்களுக்கான சக்ஸஸ் மிக விரைவில் வரதான் போகுது. அதனால் உங்களோட ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள், யார் கூடயும் உங்களை கம்பேர் பண்ணிக்காதீங்க. நம்பர் 16, ஸ்பீக் லெஸ் அண்ட் அப்சர்வ் மோர். பெரிய பெரிய ஆட்கள், மில்லியனர், சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க. தொண பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறதே நமக்கு வந்து ஒரு பெரிய வெப்பன். அதனால் சைலண்ட்டாக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. நம்பர் 17, மெடிடேட் ஃபார் 10 minutes. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். உடனே மெடிடேட்னால் நீங்கள் நிறைய யோசிக்க வேண்டாம். ரிலாக்ஸாக உட்காந்து உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க. நிறைய தாட்ஸ் வரும் போகும். அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நாள் போக்கில் அதுவே கண்ட்ரோல்ட் ஆகிடும். ரிலாக்ஸான பேஸில் இருப்பீங்க. டெய்லி 10 minutes மெடிடேஷன் ரொம்பவே முக்கியம் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காக. நம்பர் 18, யூஸ் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் டெய்லி. மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் ஐ எம் ஸ்ட்ராங், ஐ எம் த வின்னர் டுடே, காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ, இந்த மாதிரி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது பொய் எது உண்மைலாம் தெரியாது. நீங்கள் என்ன விஷயத்தை வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறீங்களோ அதுதான் அது எடுத்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் அது டிசைன் பண்ணும். அதனால் காலையில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 19, அக்செப்ட் மிஸ்டேக்ஸஸ். நம்மளில் நிறைய பேர் வந்து நம்ம பண்ண தப்பையே வந்து நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். அந்த ஒரு ஹேபிட்டை டெலீட் பண்ணிடுங்க. எதுனா ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா ஆமாம் நான் பண்ணேன், தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கோங்க. இதுவே வந்து ஒரு பெரிய நல்ல விஷயமா வந்து நமக்கு அமையும். இத்தனை நாள் நம்ம வந்து ஒத்துக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் நம்ம பண்ணக்கூடிய தப்பை வந்து நம்ம ஒத்துக்க போகிறோம். தப்புன்றது வந்து எல்லாருக்குமே நடக்கும். அதை யார் ஒத்துக்கிறாங்கன்றதுல தான் விஷயமே இருக்குது. நம்பர் 20, விஷுவலைஸ் சக்ஸஸ் ஃபார் 2 minutes a day. நமக்கு டெய்லிக்கு நிறைய வேலை இருக்கோங்க, அதெல்லாம் விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதை வந்து நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும். நம்ம வாழ்க்கை இப்படி அமையலேன்னு சொல்லி புலம்புறதுலாம் வேஸ்ட். நிறைய வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணவங்க எல்லாருமே விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த ஃபேமை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கும். எந்த ஒரு விஷயம் நம்ம சப்கான்ஷியஸ்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக நம்ம அடைஞ்சே தீர்வோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு டெய்லி ஒரு 2 நிமிஷம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். நீங்கள் நினச்சக்கூடிய விஷயங்களை உங்களால் கண்டிப்பாக அடைய முடியும் வாழ்க்கையில். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கலாம். இது வந்து தெரிஞ்ச விஷயமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு ரொம்பவே மறந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட டே டு டே லைஃப்பில். அதனால் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்களை ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பாருங்கள். ஐ ஷியோர் இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்களை ஒரு 21 நாளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஆஃப்டர் 21 days இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஃபின் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நிறைய மேஜிக்கை நீங்களே உங்கள் லைஃப்பில் வந்து பார்ப்பீங்க இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ரூல் மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.